Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம நேந்திரம் வரட்டியது இல்லாட்டி கீ ஃப்ரைட் நேந்திரம் பனானா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ஒரு பாரம்பரியமான கேரளா ரெசிபி. இது ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி. அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு இன்ஸ்டன்டான ஸ்நாக் ரெசிபி. அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். ரெண்டையுமே நான் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கட் பண்ண போகிறேன். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தோலை ஃபஸ்ட்டு நீக்கிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பழத்தோட சென்டரில் இப்படி ஒரு கட் பண்ணிவிட்டு அதை திருப்பிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சைடில் 4 ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 சைட்லேயும் எனக்கு 8 ஸ்லைஸ் கிடச்சிருக்கு. இது ரெடியாக இருக்கட்டும். இப்போ 2வது பழத்தோட தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு 10லேருந்து 12 பீசஸ் வரைக்கும் கிடைக்கும். இப்போ நமக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம போய் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் நான் வீட்லேயே செஞ்ச நெய். நான் ஆல்ரெடி வீட்லேயே எப்படி பியூரான நெய் செய்கிறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கடையில் வாங்குகிற நெய்யை விட வீட்டில் செஞ்ச நெய் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நெய் நல்லா உருக்கி ரெடியாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஸ்லைசஸாக உள்ளே சேர்த்துடலாம். இது ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ 3 மினிட்ஸில் ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ அடுத்த சைடு திருப்பி போட்டு அகேன் ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்க நெய்யில் மீதி இருக்கக்கூடிய நேந்திர ஸ்லைசஸையும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் இதையும் ஃப்ரை பண்ண போகிறோம். 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். 3 மினிட்ஸ் கழித்து திருப்பி போட்டு அகேன் ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ 3 மினிட்ஸில் 2 சைடும் கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த மீதி இருக்கக்கூடிய நெய்யை நீங்கள் வேறு ஏதாவது ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணி முடிச்சுருங்க. இப்போ எல்லா நேந்திரம் பழமும் ஃப்ரை ஆகி ரெடியாக பிளேட்டில் இருக்குது. இது மேலே சுகர் அப்படியே தூவிடுங்க. இது சூடாக இருக்கும் போது இந்த சுகரை தூவிடுங்க. அப்போ இந்த சூட்டில் இந்த சுகர் மெல்ட் ஆகி அப்படியே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு சினமன் பவுடரோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக பண்ணியாச்சு. அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான டெசர்ட் ரெசிபி. கண்டிப்பாக குழந்தைங்களோட ஃபேவரட் ரெசிபியாக இருக்கும். ஸோ இந்த நேந்திரம் வரட்டியது இல்லாட்டி கீ ஃப்ரைட் நேந்திரம் பனானா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.